கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த ஜி நாகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன். இவரது மனைவி வள்ளியம்மாள் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று மாயமான மணிகண்டன் 2 தினங்கள் கழித்து அந்த பகுதியில் உள்ள மாந்தோப்பு ஒன்றில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். மாயமான அன்று மணிகண்டன் தனது கூட்டாளி பழனிக்குமார் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருடன் ஒரே பைக்கில் செல்வதும், அவர்களுக்கு பின்னால் மணிகண்டனின் பெரியப்பாவான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் நாகராஜ் பைக்கில் பின்தொடர்ந்து சென்றதும் சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. 3 பேரையும் போலீசார் பிடித்து விசாரித்த போது ரிட்டையர்டு மிலிட்டரியின் சிந்து சமவெளி காதலால் நிகழ்ந்த கொடூர கொலை சம்பவம் அம்பலமானது. மணிகண்டனின் மனைவி வள்ளியம்மாளுக்கு மாமனார் முறையான ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் நாகராஜ் அவ்வப்போது பணம் கொடுத்து உதவி வந்துள்ளார். பழக்கத்தை நெருக்கமாக்கிக் கொள்ள 17 லட்சம் ரூபாய் செலவழித்து புதிதாக வீடு ஒன்றையும் நாகராஜ் கட்டி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வள்ளியம்மாள் வேறு சில நபர்களிடம் நெருங்கி பழகுவதாக மணிகண்டனிடம் நாகராஜ் புகார் தெரிவித்துள்ளார். அதனை கண்டுகொள்ளாத மணிகண்டன், ஊருக்குள் உங்களை பற்றியும் தவறாக பேசுகிறார்கள், வீட்டுக்கு வராதீர்கள் என்று சத்தம் போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் அதே ஊரைச் சேர்ந்த பழனிக்குமார் மற்றும் ராஜ்குமாருக்கு போன்பே மூலம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மணிகண்டனை கொலை செய்ய கூறியுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று மணிகண்டனை மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்று மூக்கு முட்ட மது அருந்த செய்துள்ளனர். அங்கிருந்த கிணற்றில் பாம்பு ஒன்று நெளிவதாக எட்டி பார்க்க சொல்லி எட்டி உதைத்து தள்ளிவிட்டதில் மணிகண்டனுக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு நீரில் மூழ்கி பலியானது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மருமகள் முறை கொண்ட பெண்ணை நிரந்தரமாக அடைவதற்காக கூலிக்கு ஆட்களை வைத்து தம்பி மகனை கொலை செய்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் நாகராஜ், பணம் பெற்ற பழனிக்குமார், ராஜிக்குமார் ஆகிய 3 பேரையும் கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலை சம்பவத்தில் வள்ளியம்மாளுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர்.